ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையை, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கொடுத்து இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். உன்னோடு போராடினாங்க பத்தியா, அவங்கள நீ தேடியும் காணாதிருப்பா. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ண அவர்களே ஓட்டம் ஓடி போய் விடுவார். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான் என்று நம்ம யாக்கோப்புல பார்த்தோம். அந்த வசனத்துடைய அர்த்தம் தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, பிசாசை பார்த்து நீ பயப்படாத, அவனுக்கு நீ எதிர்த்து நில்லு. நீ அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். நீ பயந்து ஓடாத. நீ ஓடிக்கொண்டிருந்தால் நீ ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நீ எதிர்த்து நிற்கும் பொழுது என்னுடைய வார்த்தையை கொண்டு, என்னை கொண்டு நீ அவனோடு கூட எதிர்த்து நின்று சொன்னால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்ல, ஒரு வழியா வருவான்னு சொன்னா அவன் 7 வழியாய் ஓடுவான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு திரும்பவும் ஒரு அழகான அதிகாரத்தையும் வசனத்தையும் கொடுக்கிறார். உன்னோடே போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான். நீ எப்படி அவங்கள தேடினாலும் அவங்க உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஓடி போயிருப்பாங்க. உனக்கு விரோதமா எழும்பி நின்று நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல, உன் வீட்டுல, உன் பக்கத்து வீட்டுல, உன் எதிர் வீட்டுல உனக்கு விரோதமா எழும்பி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சத்துருக்கள் எல்லாம் காணாமல் போய் விடுவார்கள் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் ஒரு வாட்டி உறுதிப்படுத்துற. ஒருவேளை உங்களுக்கு உங்க மாமியாருக்கோ, உங்களுக்கு உங்க மருமகளுக்கோ, இல்ல உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கோ ஒரே பிரச்சனை, தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, அவர்கள் ஒன்றும் இல்லை, அவர்கள் மூலமாய் செயல்படுகிற பிசாசானவன் தான் இந்த மாதிரி சண்டைகளை கிளப்பி கொண்டு இருப்பான். சண்டை போட வைப்பான், சந்தேகப்பட வைப்பான், தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து சொல்ல வைப்பான். இப்படித்தான் அவனால முடிஞ்சது என்னமோ அதை செய்து பிரித்து விடுவான். நன்றாக பிரித்து விடுவான். அவனுடைய வேலை திரும்ப பிரிக்கணும், அசிங்கமா பேச வைக்கணும், சண்டை போட வைக்கணும். இதெல்லாம் நான் ரொம்ப தந்திரமா செய்வான். வேலை செய்கிற இடத்துல நமக்கு விரோதமாய் ஆட்களை எழுப்பி விடுவது, அவனால் இதெல்லாம் நன்றாக செய்ய முடியும். நாம் அதை வகையறுத்து கண்டுபிடித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒரு நாள் பொருள் ஆவார்கள் சொன்னா இல்லாமலே போய் விடுவார்கள். இன்றைக்கு நான் இவ்வளோ பிரச்சனையில இருக்கனே, இவ்வளோ போராட்டத்தில் இருக்கனே, இந்த பிசாசின் கட்டில இருக்கிறனே, இந்த கட்டில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பிசாசின் போராட்டத்தில் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இன்றைக்கு நீங்க போராடுகிற இந்த போராட்டத்திலிருந்து, நீங்க பார்க்கிற இந்த சத்துருக்கள் இருந்து ஒரு நாள் இல்லாமல் போவார்கள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய நாமத்தை கொண்டே உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அறிக்கை பண்ணுங்க. என் பிரியமான தேவச்சனமே, இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே, இந்த வார்த்தை எனக்குத்தான் சொல்லுங்க. எத்தனை காலத்துக்கு நீங்க பிசாசோடு போராடி கொண்டிருப்பீங்க? அவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்காமல் இருந்தால் அவன் உங்களோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பப்போ உங்க வாழ்க்கையில சண்டைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இல்லாமைகளையும் தேவைகளையும் பாடுகளையும் கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். உங்களால செபிக்க முடியாது. உங்களால ஆண்டவரை தேட அவன் முதலாவது விட மாட்டான். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அழகாய் கிடைக்கும். அவனை ஒரு நாள் நீங்க தேடுவீங்க, காணாமல் போயிருப்போம். உங்க வாழ்க்கையில் அவன் குறுக்கிடவே மாட்டான். ஏன்னா நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிச்சுட்டா அவன் நம்முடைய லைன்ல வரவே மாட்டான்.